பேச்சுவார்த்தையில எடப்பாடி பழனிசாமி கோபமாயி என்ன பண்ணிருக்காரு, உங்களால என்ன லாபம் எனக்கு? சி.வி. சண்முகம், நீங்க ஏதாவது ஒரு சீட் எனக்கு ஜெயிக்க வச்சு கொடுத்தீங்களா? உங்களால எக்ஸ்ட்ரா நீங்க என்ன வேலை பார்த்தீங்க களத்துல அப்படின்னு சொல்லி கடுமையாக நீங்க எத்தனை சீட் ஜெயிக்க வச்சீங்கன்னு சொல்லி கேட்ட உடனே சி.வி. சண்முகத்துக்கு கோபம் அவரு அடிக்குது கை வந்து அவர் கை வாங்கின உடனே எடப்பாடி சும்மா இருப்பாரா? அவர் திருப்பி அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கிறாரு. இது கைகலப்பாகிற சூழ்நிலையில தான் 2 பேரையும் தடுத்து பிரிச்சு கூட்டு வந்திருக்காங்க. மறுபடி சி.வி. சண்முகத்தின் வீடு ஆரியபுரத்துல இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் வீட்டுல வச்சு மறுபடி இந்த 35 பேர் கொண்ட டீம் பேசியிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் 5 பேர் கன்வின்ஸ் ஆகி 17 பேரோட எடப்பாடி பழனிசாமி பதவி பிரமாணம் எடுத்துட்டாரு. வேலுமணி தன்னுடைய டீமோட வந்தாரு. சரிங்களா? சி.வி. சண்முகம் வரவே இல்லை நேற்று. அப்போ இப்படி அதாவது ஒரு பெரிய இழப்பு, பெரிய குவாரல், ஒரு பெரிய பிளவு, ஸ்பிளிட் ஏற்பட்டிருக்குது. இந்த ஸ்பிளிட் என்பது எடப்பாடி பழனிசாமியினுடைய தாமதத்தால் தான் நிகழ்ந்தது அப்படின்னு அவங்க அந்த கட்சிக்கு அவங்க நினைக்கிறாங்க. அதுவும் குறிப்பா அது மட்டும் நினைக்கல. இவர்கள் எல்லோரும் இவரு செங்கோட்டையன் பிரிந்து செல்லும் போது அது வேண்டாம்னு நினைச்சாங்க. மற்றவர்களை இணைக்கணும்னு நினைச்சாங்க. ஒரு வலுவான சக்தியாக அதிமுக இருக்கணும்னு நினைச்சாங்க. இது எல்லாத்தையும் எடப்பாடி தள்ளி விட்டுட்டே வந்தாரு. தன்னை ஒரு பிரதான எதிர்கட்சியாக நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். விஜய் வந்துட்டு மறைகிற ஒரு மின்னலை போல அப்படின்னு அவர் நினைச்சாரு. அப்படி இல்ல அப்படிங்கிறத விஜய் ப்ரூவ் பண்ணதுங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு அவருடைய கதையை முடித்து விட்டு இருக்கிறது.